புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எங்களை அதிகமாக அன்பு செய்கின்ற எங்கள் தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு தந்தை அப்பா என்ற அற்புதமான உறவை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலே மிக குறிப்பாக திருப்பாடல் 57 1ஆம் வசனத்தை தியானிக்கின்ற உமது இறை வார்த்தையாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும் என்ற இறை வார்த்தை வழியாக ஆண்டவரே ஜெபமாக உமது பாதத்திலே நாங்கள் முழந்தாள் பட்டிருக்கிறோம். இதோ இந்த ஆராதனை வேளையிலே எல்லா மக்களோடும் இணைந்து மாதா தொலைக்காட்சி வழியாக ஆண்டவரே என் கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும் என்று சொல்லி ஜெபிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த 1 மணி நேரம் முழுவதுமாக எந்த பராக்குகளும் இல்லாமல் ஆண்டவரே உமது உடனிருப்பை, உமது இறை பிரசன்னத்தை வேண்டியிருக்கிறோம். இந்த நிமிடங்களிலே உம்மோடு பேசுவதற்கும், நீர் பேசுவதை நாங்கள் கேட்பதற்கும், ஆண்டவரை உம்மை புகழ்ந்து பாடுவதற்கும், உம்மிடம் மன்றாடுவதற்கும், உமக்கு நன்றி செலுத்துவதற்கும் நீர் எங்களுக்கு எதை ஆயத்தம் செய்து தந்திருக்கிறீர். அதற்காக ஆண்டவரை நன்றி கூறுகிறோம். இந்த நாள், இந்த நேரம் முழுவதுமாக எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் இறங்குவீராக. எத்தனையோ விதத்திலே நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். எத்தனையோ விதத்திலே உமக்கு உகந்தவற்றையெல்லாம் நாங்கள் விட்டுவிட்டு உமக்கு தேவையற்ற காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களோடு இருந்து எங்களுக்கு இரக்கம் காட்டி இந்த 1 மணி ஆராதனை வேளையிலே உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ வளர எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை.
ஆராதனை 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 ஆராதனை. என் நேசரே என் நேசரே இதுவரையில் உதவினீரே. என் நேசரே என் நேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பரே என் நண்பரே என்னை கண்டீரே நன்றி ஐயா. என் நண்பரே என் நண்பரே என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நல்லவரே வல்லவரே சுகம் தந்தீரே நன்றி ஐயா. நல்லவரே என்றும் வல்லவரே சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். நான் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்.
ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, உம்மை நாங்கள் அன்பு செய்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு வல்லமையான கருணையுள்ள தெய்வமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நான் உங்களை அன்பு செய்தது போல நான் உங்களை அன்பு செய்தது போல நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். நான் உங்கள் பாதங்களை கழுவியது போல நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு பணிவிடை செய்யுங்கள். நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் ஆசிரியர் என்றும் போதகர் என்றும் மெசியாவென்றும் அழைக்கிறீர்களே, உங்கள் ஆண்டவரும் உங்கள் போதகரும் உங்கள் மெசியாவாகிய நான் இதையெல்லாம் உங்களுக்கு செய்தபோது நீங்கள் இதைவிட இன்னும் அதிகமாய் செய்ய, நிறைவேற்ற, சான்று பகர நான் சித்தமாய் இருக்கிறேன், நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் என்று காத்திருக்கிற நற்குறையில் வீற்றிருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இதோ திருப்பாடல் ஆசிரியருடைய ஜெபத்தை எங்களுடைய ஜெபமாய் முதல் திருப்பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது கொண்டிருக்கின்ற அன்புக்கும் இரக்கத்திற்கும் கருணைக்கும் அளவே இல்லை ஆண்டையா. ஆனால் நாங்கள் சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கேற்ப உமது இரக்கத்தை தேடி வருகிறோம், உமது கருணையை நாடி வருகிறோம். நாங்கள் பல நேரங்களில் உம்மை மறந்தும் வாழ்கிறோம், உம்மை மறுத்தும் வாழ்கிறோம். ஆண்டவரே, இதுதான் எங்களது யதார்த்த நிலை, உண்மை. ஆண்டவரே, இதை உணர்கிறோம். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு குற்றத்தையும் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எந்த அளவுக்கு எங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறீர் என்பதை எங்களது வாழ்க்கையில் பல நிலைகளில் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்களே ஐயா. ஆனால் அதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோமா என்று கேட்டால் சத்தியமாக இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உமது மகனாக மகளாக வாழ்வதற்கு எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் வல்லமையும் உமது உடனிருப்பையும் உம்மையே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவுக்கு உங்களை விட்டு விலகி இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு விளங்கி வாழ்ந்தால் நலமாய் இருக்கும் என்று தானே நாங்கள் எண்ணுகிறோம். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் நியாயப்படுத்தி கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் அறிவார்ந்த பதிலை சொல்லி நாங்கள் நியாயமாய் இருக்கிறோம், நேர்மையாய் இருக்கிறோம் என்று எங்களுக்கு நாங்கள் மாறுதட்டி கொள்கிறோம், எங்களை நாங்களே சமாதானப்படுத்தி கொள்கிறோம். ஆனால் ஆண்டவரே, உமது கண்களுக்கு முன்னால், உமது பார்வையில், ஆண்டவரே, உமது முன்னிலையில் நாங்கள் பாவிகள், அருகதையற்ற மனிதர்கள் என்பதை ஒவ்வொரு நொடியும் உணர்கிறோம். ஆண்டவரே, இதோ இன்றைய நாளிலே மீண்டுமாய் உணர்ந்து உமது சன்னிதானத்தை, உமது திரு பிரசன்னத்தை, உமது உயிருள்ள பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை புரிந்து கொள்ள, உமது பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள, உமது உடனிருப்பை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வாழ தேவையான ஆற்றலை எங்களுக்கு தருகின்ற ஆவியாருடைய வல்லமை எங்களில் இன்னும் அதிகமாய் தாரும். எங்களில் இருக்கின்ற குடிகொண்டு இருக்கின்ற ஆவியானுடைய வல்லமை உணர்ந்து கொள்கின்ற ஆற்றலை தாரும். என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ திருப்பாடல் ஆசிரியரோடு நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாய், என் ஆண்டவரை நான் உற்று நோக்குவேன், என் ஆண்டவரின் காலடியில் நான் அமர்ந்து கிடப்பேன் மரியாதை போல, அவரது வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன், அவருக்காய் நான் காத்திருப்பேன். கல்வாரி மலையிலே அந்த கல்வனை போல ஆண்டவரே, நீர் நித்திய அந்த பரிவாரத்தில் வருகின்ற பொழுது இந்த பாவியை நினைவு கூறும் என்று ஜெபித்தானே, அவனை போன்று நானும் ஜெபிப்பேன் என்ற உணர்வோடு இதோ ஆவியானுடைய ஊற்றுக்காக, ஆவியானுடைய வல்லமைக்காய் ஏக்கம் எடுத்தவர்களாய் இந்த பாடலை தந்தையர்களோடு இணைந்து
ஜெபமாய் பாடி நம் ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வறண்டதும் வயல்வெளியாகுமே. வாழானது பயிர் நிலமாகுமே. வறண்டதும் வயல்வெளியாகுமே. வாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே.
சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. திருப்பாடல் 57. நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பல்லவி. கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகின்றேன். இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். உன்னதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகிறேன். வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையையும் வெளிப்படுத்துவார். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்தப் பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. ஆண்டவரே உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பெறலாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். அருளும் இரக்கமும் நிறைந்த எங்கள் இரக்கமுள்ள வானக தந்தையே, இதோ இந்த அருமையான காலை பொழுதிலே உமது பிரசன்னத்திற்காக, உமது மாபெரும் இரக்கத்திற்காக உமது பாதத்திலே நாங்கள் மண்டியிட்டு இருக்கிறோம். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும் என்று திருப்பாடல் ஆசிரியர் உம்மை நோக்கி கூவி அழைக்கிற பொழுது அந்த வார்த்தைகளுக்கு நடுவிலே அவருடைய ஆழமான நம்பிக்கையும் இருக்கிறது என்பதை இந்த திருப்பாடலில் நாம் வாசிக்கிறோம். திருப்பாடலிலே தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கி நான் மன்றாடினேன். வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிற பொழுது அவர் வேண்டுதல் மட்டும் செய்யவில்லை, அவருடைய நம்பிக்கை வெளிப்படுத்துகிறார். இந்த உலகிலே எனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய கடவுள் நீர் ஒருவர் மட்டுமே என்பதை மீண்டுமாய் அங்கே உறுதிப்படுத்துகிறார், அங்கீகரிக்கிறார். எனக்காக எதையும் செய்து முடிக்கக்கூடிய கடவுள். இந்த பூ உலகிலே எதுவும் எனக்கு நடக்க முடியவில்லை என்றால் வானகத்திலிருந்து கூட அதை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை மிகுந்த கடவுளைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். எனவே அவரிடம்தான் நான் கேட்க முடியும், கடவுளே என் மீது இரங்கும், என் மீது இரங்கும் என்று. இதோ இந்த வேளையிலே பல்வேறு இயக்கங்களோடு, பல்வேறு எண்ணங்களோடு, வாழ்வின் பல்வேறு தயக்கங்களோடு உமது பாதத்திலே மண்டியிட்டு இருக்கிற மாதா தொலைக்காட்சியின் வழியாக உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிற எம் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். பல்வேறு நபர்களையும் பல்வேறு இடங்களையும் சென்றிருக்கிறார்கள். பல்வேறு வகைகளிலே அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். வேதனை தரக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் நடந்தாலும் கூட யார் இதை தீர்த்து வைப்பார், யார் எங்களுக்கு உதவி செய்வார்,
யார் எங்களோடு இருப்பார் என்றெல்லாம் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஏக்கத்தோடு இது நிறைவேறாதா என்று வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இதோ நற்கருணையிலே உமது பிரசன்னத்திலே உம்மை உற்று நோக்கி உமோடு இணைந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரே கடவுள் நீர் என்பதால் உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். வானத்திலிருந்து எங்களுக்கு உதவியை நீர் கொண்டருளும் என்று சொல்லுகிற பொழுது இவ்வுலகை முழுவதும் ஆட்சியின் கீழ் உள்ளதால் நீர் எப்படியும் எனக்கு உதவி செய்ய முடியும் என்ற அதே நம்பிக்கையோடு மீண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் கூவி அழைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு இரங்கும் என்று கூவி அழைக்கிறோம். இதோ ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யாவற்றையும், எங்களுடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் அறிந்து யாவற்றையும் செய்து முடித்து எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு உடன் பயணியும் என்று சொல்லி உம்மை எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு என்றும் பேசும். எங்கள் இதயம் கூறுவதை கேட்டு நீர் நாங்கள் பாவியாக இருந்தாலும் கூட அதை கேட்டு எங்களுக்கு யாவையும் செய்து முடியும் என்று இந்த பாடலை பாடி மகிழ்கின்றோம். என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. இயேசுவே, என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. இயேசுவின் பெயருக்கு மூவுலகென்றும் இணையடி பணிந்து தலை வணங்கிடுமே. இயேசுவின் பெயருக்கு மூவுலகென்றும் இணையடி பணிந்து தலை வணங்கிடுமே. இயேசுவே உன் புகழ் வாழ்க, வாழ்க, வாழ்க. இயேசுவே உம் புகழ் வாழ்க. இயேசுவே நீர் என் இதயத்தின் வேந்தன், என்னை தள்ளிவிடாதே. இயேசுவே, என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. கடவுளே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும்.
மன அழுத்தம், மனச்சோர்வு, மனதிலே தளர்ச்சி, இப்படி எத்தனையோ எங்களுக்குள்ளே அழுகையாக வருகிறது, கலக்கமாக இருக்கிறது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட வேளையிலெல்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் நீர்தான் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே வேண்டி நிற்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது போராட்டங்கள், சவால்கள், தோல்விகள் ஆண்டவரே. எப்படி எது செய்தாலும் புரிந்து கொள்ளப்படாத நிலை இருக்கிறோம். புரிந்து கொள்வார்கள் என்று பல முயற்சிகள் எடுத்தாலும் தவறாகவே புரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று ஏங்கி நிற்கக்கூடிய நிலை, நம்மையும் ஒரு பொருட்டாக கண்டுகொள்ள மாட்டார்களா என்று தவிக்கின்ற நிலை. எல்லா வேலைகளும் செய்து கொண்டு தானே இருக்கிறோம், ஆனால் அங்கீகாரம் கிடைக்காதா என்று ஏங்கி நிற்கக்கூடிய, ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் போராடினாலும் தோல்விகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. புரியாத நிலை. ஓடி ஓடி உழைத்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது, குடும்பத்தில் முன்னேற்றம் என்பது வராத ஒரு நிலை. இப்படி ஆண்டவரே சொல்லிக்கொண்டே போகலாம். எங்களுக்கு நிலைகள் பல இருக்கின்றன. இந்த நிலைகளை எல்லாம் எதிர்கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் நீர்தான் ஆண்டவரே. அதனால்தான் கேட்கிறோம், கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி. ஆண்டவரே, எங்களை யார் கண்டுகொள்ளாவிட்டாலும் நீர் பார்க்கிறீர். யார் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நீர் எங்களை புரிந்து கொண்டிருக்கிறீர். யார் எங்களை அங்கீகரிக்காவிட்டாலும் நீர் எங்களை அங்கீகரித்திருக்கிறீர். யார் எங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எவ்வளவு முயற்சிகள் எடுத்து தோல்வியடைந்தாலும் உன்னால் முயலும், தொடர்ந்து போராடு என்று சொல்லி நம்பிக்கையை நீர் ஊட்டுகின்றீர் ஆண்டவரே. ஓடி ஓடி உழைத்து முன்னேற்றமே அடையாமல் நாங்கள் போனாலும் கூட நான் இருக்கிறேன், உன்னோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறேன், உனக்காகவே வாழ்கிறேன் என்று சொல்லி உம்முடைய உடனிருப்பை வெளிப்படுத்தக்கூடிய நிலை ஆண்டவரே அனுபவித்து உணர்கிறோம். நீர் எங்களுக்காக இறங்கி வருகிறீர், எங்கள் மேல் இரக்கம் கொள்கிறீர் என்று நன்றி சொல்லி புகழ் பாடுகிறோம். ஆனந்தத்தோடு, அக்களிப்போடு நன்றி ஆண்டவரே, போற்றி ஆண்டவரே, நன்றி. அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகத்துவம், ஞானமும், சக்தியும், பலமும், மகிமையும், பெருமையும்
ஞானமும் சக்தியும் பலமும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. ஆண்டவர்க்காய் காத்திருந்தேன், என் குரலை அவர் கேட்டார். ஆண்டவர்க்காய் காத்திருந்தேன், என் குரலை அவர் கேட்டார். அழிவு தரும் குழியில் நின்றும் சேற்றில் நின்றும் தூக்கிவிட்டார். அழிவு தரும் குழியில் நின்றும் சேற்றில் நின்றும் தூக்கிவிட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவம் ஞானமும் சக்தியும் பலமும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. மகத்துவம் ஞானமும் சக்தியும் பலமும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. பாறை மேலே அடியை நிலைப்படுத்தி, என் பாதங்கள் பாறை மேலே என் அடியை நிலைப்படுத்தி, புதிய பாடல் எனக்கு தந்து புகழுரைக்க வரம் தந்தார். புதிய பாடல் எனக்கு தந்து புகழுரைக்க வரம் தந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவம் ஞானமும் சக்தியும் பலமும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. மகத்துவம் ஞானமும் சக்தியும் பலமும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. என் தெய்வமே, உம்மை தவிர எனக்கு நன்மையும் இல்லை. இயேசுவே என் தெய்வமே, உம்மை தவிர எனக்கு நன்மையும் இல்லை. பூமியிலே பரிசுத்தரே, அவர் எனக்கு பெரியவரே. பூமியிலே பரிசுத்தரே, அவர் எனக்கு பெரியவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவம் ஞானமும் சக்தியும் பலமும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. 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 ஆண்டவரே இயேசுவே, மாட்சிப்படுத்துகிறோம். உமது மகத்துவத்தை நாங்கள் நினைத்து உம்மை துதித்து ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் இரக்கமும் அருளும் கருணையும் அன்பும் நிறைந்தவர் என்பதை இதோ எங்களுக்கு மீண்டுமாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உணர்த்தி கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே, நாங்கள் எங்களது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், நாங்கள் எப்படியெல்லாம் உம்மை தேடினாலும், உம்மை தேடாமல் இருந்தாலும், நாங்கள் சோர்ந்து போயிருந்தாலும், நாங்கள் தளர்ச்சி உற்றிருந்தாலும், ஆண்டவரே நீர் ஒருவர் மட்டும்
மட்டும் எங்களோடு இருந்து எங்களை அன்பு செய்து எங்களை தேற்றி எடுத்து, என் மகளே, என் மகனே, இதோ இந்த உலகிலே நீர் தனியா இல்லை. நீர் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு சித்தமாய் இருக்கிறது. என் மாட்சிக்கு அது மகுடம் சேர்க்கிறது. எனக்கு அது என்னாலும் மகிமை சேர்க்கிறது. எனக்கு என்னாலும் என்னுடைய மாட்சியிலே நீர் என்னாலும் பங்கெடுக்கின்ற விதத்திலே ஆண்டவர் நீர் என்னோடு இருக்கிறீர், இணைந்திருக்கிறீர் என்பதை நீர் உணர்ந்து கொள்ளும் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகிலே நிலையான ஆறுதலையும் அன்பையும் சமாதானத்தையும் ஆண்டவரே தருகின்ற வல்ல தேவனாய் நீர் இருக்கிறீரே, நன்றி கூறுகிறோம் ராஜா. ஆண்டவரே, இதோ நீர் எங்களை, என் மகன், என் மகள், நீர் இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு உணர்த்தினீர். ஆண்டவரே, நான் உங்களது வானக தந்தையாக இருக்கிறேன். உங்களை பெற்றெடுத்த தாயினும் விட, தந்தையும் விட நான் உங்களை இன்னும் அதிகமாய் அன்பு செய்கிறேன். அவர்கள் உன்னை மறந்திருக்கலாம், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனாய் இருக்கிறீரே, நன்றியோடு இந்த நேரத்தில் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ இந்த உலகிலே நிலையான வாழ்கின்ற உயிருள்ள தெய்வமாய் இருக்கிறவர் நம் ஆண்டவர். இதோ இவர் நற்கருணையிலே உயிரோடு நமக்காய் காத்திருக்கிறார். இந்த நற்கருணையிலே அவர் உயிரோடு இருக்கிறார் என்று எத்தனை அதிசயங்களை, வல்ல செயல்களை இதோ இந்த உலகிலே பல நிலைகளில் பல இடங்களிலே அவர் நமக்கு உறுதிப்படுத்தி காட்டியிருக்கிறாரே. இன்னும் நமது நம்பிக்கை பலப்படவில்லையா? இன்னும் நமக்கு அவர் மீது அன்பு இல்லையா? இன்னும் நமக்கு அவருடைய இரக்கத்தை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை இல்லையா? இந்த நாளிலே என் ஆண்டவரிடத்திலே, நம் தெய்வத்திடத்திலே நாம் நம்மையே தாழ்த்தி தருவோம். நான் உன்னை அப்பா என்று அழைக்க எனக்கு ஆற்றலை தாரும், என் மனநிலையை மாற்றும். நான் உம்மை அம்மா என்று அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள என் இதயத்தை கனிவுள்ள இதயமாய் மாற்றும், சதையுள்ள இதயமாய் மாற்றும். ஆண்டவரே இயேசுவே, நீர் ஒருவரே அந்த வல்ல செயலை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறீர். எத்தனை பாவிகளை, எத்தனை கல்நெஞ்சக்காரர்களை, எத்தனை பிறர் மீது எந்த அக்கறையும் இல்லாத மனிதர்களை உமது கருணையுள்ள பரிவுள்ள பார்வையினால் அவர்களை உம்பால் ஈர்த்து உமக்கிருந்து அதே மனநிலை அவர்களுக்கு கொடுத்தீரே ஐயா. எத்தனை புனிதர்களின் வாழ்க்கையை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எத்தனை மனிதர்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். ஆண்டவரே, உம்மால் மட்டுமே அந்த மனநிலையை அருள முடியும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். உம்மை அப்பா என்று, அம்மா என்று அழைக்கின்ற ஆற்றலையும் ஆண்டவரே, அதை உணர்ந்து கொள்கின்ற தன்மையையும் எங்கள் இதயத்திற்கு தாரும் ஆண்டவரே. இந்த ஜெப உணர்வோடு இந்த பாடலை நாம் பாடி ஒப்பு கொடுப்போம். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா? உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா? உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா?
அம்மான்னு சொல்லணும். தொழில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். தொழில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கண்ணீரை துடைப்பதை பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்டதை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என் கண்ணீரை துடைப்பதை பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்டதை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை ஏற்றுவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, இந்த ஒரு மணி நேரம் முழுவதுமாக நீர் எங்களோடு இருந்திருக்கிறீர். உம்மோடு பேசவும் உமது வார்த்தைகளை கேட்கவும் நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இது அந்த நேரத்திலே ஆண்டவரே என் கடவுளே எனக்கு இரங்கும் என்று சொல்லி ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது பாதத்திலே தருகின்றோம். ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று பார்வையற்ற பர்த்திமேயுவை போல ஆண்டவரே, இதோ ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று ஏராளமான விஷயத்திற்காக உமது இரக்கத்திற்காக கெஞ்சி மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரை. ஆசீர்வதிப்பீராக. இதோ நோய் நொடிகளோடு இருக்கக்கூடிய எம் சகோதர சகோதரிகள், வலி வேதனையுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவர்களின் ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இதோ சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உமது அருள் இரக்கத்தை கொடுத்து
உன் நம்பிக்கை உனக்கு நலம் கொடுத்தது என்று சொல்லி அவளை தொட்டு நலப்படுத்தி அல்ல வேண்டுமா ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அன்பு தேவமே இறைவா, இன்னும் பல்வேறு நோய் நொடிகளினால், சொல்ல முடியாத வேதனைகளினால், கேன்சர் போன்ற கொடிய வேதனைகளினால் ஆண்டவரே வருந்தி தவிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே, தாவீதின் மகனே என்று இறங்கும் என்று உரத்த கத்தி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இதோ உமது பாதத்திலே தருகிறோம். ஆசீர்வதிப்பீராக. தொடுதலின் வழியாக அவர்கள் நற்சுகம் நலமான வாழ்வும் பெற இது அருள் தர வேண்டுமா ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஆண்டவரே, திருமணமாகி பல ஆண்டுகள் ஆன பிறகும் குழந்தை செல்லம் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பதியினரையும் உமது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரருடைய அழுகுரலை நீர் கேட்கின்றீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் தாமே எல்லாம் கடவுளால் இயலும் என்ற அற்புதமான இறை வார்த்தையின் அடிப்படையிலே அவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வத்தை, குழந்தை பாக்கியத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் பல்வேறு கனவுகளோடு, கல்வி தொடர்புடைய கனவுகளோடு, கட்டடங்கள் தொடர்புடைய கனவுகளோடு, இன்னும் உறவு சிக்கல்கள் போன்ற சிக்கல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய வேண்டுதல்களை ஆண்டவரை நீர் கேட்டு எல்லாருக்கும் அது இரக்கத்தை கொடுத்து 30, 60, 100 மடங்கான ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்த நொடி பொழுதிலே பெற்றுக்கொள்ள அருள்தாரும். ஆமென். 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 மாண்புயர்வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.